செல்வ வளமும் ராஜயோகம் தரக்கூடிய கோமதி சக்கரம். அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்து கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது கோமதி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய சக்கரத்தை தான் கோமதி சக்கரம்னு சொல்கிறாங்க. இந்த கோமதி சக்கரம் வந்து வட இந்தியர்கள் பெருமளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆனால் வந்து நாம் வந்து ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ள இதை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கோமதி சக்கரம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியோட சின்னமாக வந்து கருதப்படுது. இந்த சக்கரத்துக்கு கோமதி சக்கரம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, கோமதி நதிக்கரையில் பிறந்ததுனால அதை கோமதி சக்கரான்னு சொல்லுவாங்க. சக்கரான்றது என்னன்னா ஒரு சக்கரம், சக்கர வடிவம் கொண்டது தான் வந்து சக்கரான்னு குறிப்பிடுவாங்க. அதை தான் கோமதி சக்கரான்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து கோமதி சக்கரம்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன சக்கரம்னு கூட நிறைய பேர் வந்து சொல்ல வந்து பார்க்க முடியும். ஏன்னா அந்த சக்கரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் கையில் இருக்குல்ல, அதோட சக்கரம் மாதிரியே வந்து ஒரு அமைப்பு இருக்கும். இந்த கோமதி சக்கரத்துக்கு நிறைய வரலாறு இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி வரலாறுல இது வந்து இப்படி தான் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த கோமதி சக்கரம் கிடைக்கிற இடம் பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு உகந்த பொருள். இந்த கோமதி சக்கரம் வந்து லக்ஷ்மிக்கே உகந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி தேவி வந்து பார்த்திங்கன்னா நீர்லேருந்து தோன்றினவங்க தான். அவங்க நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் வந்து அவங்க தாய் வீட்டு சீதனமாக வந்து கருதுறதுனால நீங்கள் இந்த கோமதி சக்கரம் வந்து வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்பு வந்து இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. கோமதி சக்கரம் பயன்பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தீய சக்தி விரட்டுறதுக்கு, உங்கள் குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லை உங்கள் பூஜைக்கு, செல்வ வளம் பெருக்கிறதுக்கு நிறைய விதமான செயல்பாடுகள் வந்து கோமதி சக்கரத்துக்கு இருக்குது. இந்த சக்கரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.